குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க் மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக கைட்லி அண்ட் சிடபிள்யூஏ சார்பாக சக்சஸ் மீட் வந்து நடத்துறோம். ஓகேவா? ஸோ எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்ல நம்ம கைட்லி ஆபீஸ் பக்கத்துல ஹோட்டல் டர்மரிக் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்துறை ரோட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 15th அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ மார்னிங் 9:30 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்டா இருக்கும். ஸோ எஸ்பிஐ அப்படின்னு சொல்லி சொன்னாலே தெரியாத யாருமே கிடையாது. அந்த இடத்துல நம்ம போய் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சில கஷ்டங்களும் பட்டிருக்கோம். ஸோ அதை ஒரு வெற்றி கொண்டாட்டமா தான் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இதை பாக்குறோம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அதுல வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஸோ 15th ஜூன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவார்டு அண்ட் மெடல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த தருணத்துக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் இல்லாம நம்மளோட பேரண்ட்ஸை ஒரு ஸ்டேஜ்ல ஏற்றி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு கனவாக இருந்திருக்கும். ஸோ அதை நினைவாக்குற நாள் தான் இந்த ஜூன் 15. ஸோ டேட்டை மறந்துடாதீங்க. இந்த 2 days தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ சண்டே அன்னைக்கு இதை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம டிசிடபிள்யூ டீம் சார்பாகவும் எல்லாரும் அங்க இருப்போம் அண்ட் கைட்லி சார்பாகவும் அங்க இருப்பாங்க. மிகப்பெரிய ஹானரா இருக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கு அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரௌட் மூவ்மெண்டாக என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? எப்பவுமே சர்ப்ரைஸ் எஸ்பிஐ வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல் நாள் எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட்ல விட்டு 2வது நாள் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா இதோட அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த நோட்டிபிகேஷன் உடனே வரப்போகுது. அதனாலதான் அவங்க ஸ்பீடப்பா இவ்வளவு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றி அடையாத மாணவர்களும் யாரும் துவண்டு போக வேண்டாம். ஸோ தொடர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் அச்சீவர்ஸ் மீட்ல நீங்களும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கலந்துக்கலாம். ஸோ கான்பிடண்டா இருங்க. வெற்றி பெற்ற மாணவர்கள் நல்ல ஜாலியா இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல்.